இந்த வீடியோ பிடித்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெண்களும் பெருமக்களும், நாம் சிவன் கோபம் என்று கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் சிவன் மிகுந்த கருணையுள்ளவன். அன்பும் உண்மையும் கொண்டு தொழுவோருக்கு அவர் அளவற்ற ஆசி தருபவன். ஆனா மனிதர்கள் செய்யும் சில மிக மோசமான பாவங்களுக்கு முன் சிவனின் மூன்றாவது கண் கூட அமைதியாக இருக்காது என்று சிவபுராணம் கூறுகிறது. இன்று அந்த 12 பெரும் பாவங்கள் என்னென்ன, அவற்றை நாம் எப்படி தவிர்க்கணும், ஏன் தவிர்க்கணும், அதை நிதானமா பார்ப்போம். பாவம் 1, அடுத்தவரின் மனைவி அல்லது கணவன் மீது ஆசை. இது மன பாவங்களில் மிக மோசமானது. இது குடும்பத்தை பிளவுபடுத்தும், கர்மத்தில் மிக பெரும் குறையாக மாறும். பாவம் 2, அடுத்தவரின் பணத்திற்காக ஆசை. அவர்களின் சொத்துக்களை அபகரிக்க நினைப்பது சிவபுராணத்தில் தீவினையின் மூல காரணம் என்று கூறப்பட்டுள்ளது. பாவம் 3, எளியவர்களின் கனவை அழிப்பது. சுயநலத்திற்காக ஏழைகளின் வாழ்வை சீரழிப்பது, அவர்களின் மீது பொய்ப்பழி சுமத்துவது சிவனின் கண்களில் மிக பெரிய பாவம். பாவம் 4, தொடர்ந்து தீய வழியில் செல்வது. அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யாமல் தீமை போதிப்பதும் தீய செயல்களில் ஈடுபடுவதும் சிவகோபம் வர காரணம். பாவம் 5, கர்ப்பிணி பெண்களை அவமதித்தல். மாதவிலக்கின் போது பெண்களை திட்டுவது, கர்ப்பிணிகளிடம் மோசமாக நடப்பது அவர்களின் மீது கடவுள் சாபம் பெறும். பாவம் 6, அப்பட்டமான பொய் பேசுவது. ஒருவரை திட்டமிட்டு சீரழிக்க பொய்யை பரப்புவது சிவபுராணம் துர்மார்க்க பாவம் என அழைக்கின்றது. பாவம் 7,